Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம சம் இங்கிலீஷில் சம் செலக்டட் டாபிக்ஸ் லைக் பேசேஜ் ரீடிங், க்ளோஸ் டெஸ்ட் இதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம், சம் பேசிக் ஐடியாஸ் ஹவு டு அப்ரோச் தீஸ் டாபிக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசேஜ் ரீடிங். ஸோ வந்து நம்ம பேசேஜ் ரீடிங் வந்து நம்ம எஸ்எஸ்சி ஸ்டெனோவில் 20 மார்க்ஸ் ஐ திங்க் வரும்னு நினைக்கிறேன். 15 ஆர் 20 மார்க்ஸ், 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா எவ்வளோ 15 to 20 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணலான்னா, ஒரு மெயின் ஐடியா எதை பற்றி அந்த இதில் சொல்ல வர்றாங்க பேசேஜில் அப்படின்றது. என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பேசேஜ் ரீட் பண்ணுறத விட கொஷினை பாருங்கள். கொஷினை பார்த்து அந்த 5 கொஷினுமே ஃபஸ்ட்டு அந்த செட் ஆஃப் இதில் இருக்கிற 5 கொஷினுமே பார்த்துட்டு கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒக்காபுலரி கேட்குறாங்க, சினானம்ஸ் அந்த வேர்டு கொடுத்து சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் கேட்குறாங்க, அது அந்த பேசேஜ் வந்து பேசேஜோட தீம் என்ன, அது எதை பற்றி சொல்ல வருது, லைக் டைட்டில் அந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸி. அதுக்காக உட்காந்து ஃபுல் பேசேஜையும் நம்ம படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். கொஷின் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க அப்படின்னா மட்டும் பேசேஜ் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து வேகமாக ரீட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு பேசேஜ் டஃப்பாக இருந்துச்சுன்னா இன்னொரு பேசேஜ் வந்து ஈஸியாக இருக்க சான்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நமக்கு கஷ்டமாக கேட்க போகிறது இல்லை. ஸோ வந்து இதுவும் ஒரு ட்ரை தான். ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசேஜை பாருங்க. இது என்னோட சஜஷன். ஒருத்தருக்கும் மாறும். ஸோ உங்களோட வே ஆஃப் ஸ்டடி எப்படியோ அதுபடி பாருங்க. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி, அதாவது பேசேஜ், ஒரு சிலர் பேசேஜ் படிச்சுட்டு கொஷின் அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கொஷின் படிச்சுட்டு பேசேஜ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கொஷின் என்ன இருக்கோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அந்த வேர்டை மட்டும் பேசேஜில் சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து டைம் சேவிங்காக இருக்கோ, மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இல்லை வேறு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதில் வந்து வெல்வெர்ஸ்டாக இருக்கீங்களோ அதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இது மட்டும்தான். நீங்கள் டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசேஜாவது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பேசேஜ் 5 கொஷின் இருக்குன்னா இந்த மாதிரி கொஷினை ரீட் பண்ணிட்டு பேசேஜ் ரீட் பண்ணி பாருங்க. ஆர் பேசேஜ் ரீட் பண்ணிட்டு கொஷின் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே படிக்கும் போதே வந்து ட்ரையல் பண்ணி பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு ஒரு மெத்தட் வந்து சூட் ஆகும். அதை வச்சு நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். மார்க் டெஸ்ட்டில் அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா எக்ஸாமில் வந்து டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் சஜஷன். தென் வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ் நம்ம எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேபி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாவது வந்து ஆர்டரில் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. மீதி 3 ஆர் 4 ஆர் 5 அது வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. நம்ம எஸ்எஸ்சி ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப வேகான டாபிக்ஸ்லாம் கொடுப்பாங்கன்ட்டு கிடையாது. ஓரளவுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அண்டு எப்போவுமே அந்த அந்த இதுவும் லைக் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணுறத விட ரீட் பண்ணும்போதே வந்து ஒரு சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு வேர்டு லாஸ்ட்டு வேர்டு அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம காமன் பேசிக் ரூல்ஸ்லாம் இருக்கும் இங்கிலீஷில், கிராமர் ரூல்ஸு. வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து வெர்பில் சப்ஜெக்டில் ஆரம்பிக்குதா, இல்லை வந்து ப்ரொனவுனில் ஆரம்பிக்குதா, இந்த மாதிரி வந்து பார்த்து அதை நம்ம பேசிக் இதை வந்து ரூல்ஸ் அப்ளை பண்ணோம்னாலே நம்ம ஈஸியாக வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் தான். எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்க பார்க்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி அனலைஸ் பண்ண தான் வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய ஒரு வரும். மோஸ்ட்லி வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து பாருங்க. இப்போ லாஜிக்கல் திங்க் நம்ம எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த இது பாருங்க, ப்ரீவியஸ் சிபிஓ கொஷினில் வந்து கேட்ட கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஏ சென்டென்ஸ் வந்து ஹி வாஸ் பொசஸ்டு பை அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ வந்து நம்ம ஹீ வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து ஒரு மேன் ஆர் பாய் அவனை சொல்லியிருந்து அதை வந்து மீண்டும் மென்ஷன் பண்ணும்போது தான் ஹீ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் சென்டென்ஸாக இருக்க சான்ஸ் இல்லை. செகண்ட் வந்து ஏ மேன் ஸ்டூட். ஸோ ஏ மேன் அப்படின்றது ஏ மேன்றது இப்போ தான் சொல்ல வர்றாங்க.
அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா, த சைல்டு. வந்து மோஸ்ட்லி நம்ம ஒரு பர்ட்டிகுலர் திங்க மென்ஷன் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். ஆர் வந்து அந்த சென்டென்ஸ்ல ஆல்ரெடி சொன்ன திங்க வந்து சொல்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங் சென்டென்ஸா இருக்க சான்ஸ் இல்ல. டி பாருங்க, பட் ஹி வெல் நியூ இந்த மாரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பட் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் சொல்லிட்டு நெகட்டிவ் சொல்லும்போது பட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங் சென்டென்ஸா இருக்குது. ஸோ பி தான் ஸ்டார்ட்டிங் சென்டென்ஸ். எ மேன் ஸ்டுட் ஹோல்டிங் எ போல் வித் எல்லோ, ரெட், கிரீன் அண்ட் பர்பிள் பலூன்ஸ் ஃப்ளையிங் ஃப்ரம் இட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பி. தென் வந்து செகண்ட் அடுத்து என்ன வரும் அப்படின்றத பார்த்தோம்னா, எது வேணாலும் வரலாம். ஏன்னா ஹீன்றத அந்த மேனை மென்ஷன் பண்றதா இருக்கலாம். ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹி வாஸ் பொசஸ்டு பை அன் ஓவர்வெல்மிங் டெசைர்ஸ் டு பொசஸ் தெம் ஆல். ஸோ இதுவா இருக்க சான்ஸும் இருக்கு. அண்ட் சியும் படிச்சு பாருங்க. த சைல்டு வாஸ் சிம்பிளி கேரிட் அவே பை த ரெயின்போ க்ளோரி ஆஃப் தேர் சில்கன் கலர்ஸ். ஸோ இது வந்து நம்ம அந்த சைல்டு வந்து அந்த பலூன்ஸை பார்த்து ஒரு க்ளோரி ஆயிருக்கான், ஒரு ஹாப்பினஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து செகண்டா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஏவா சியான்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சைல்டு தான் வந்து அந்த கலரை பார்த்து ஓவர்வெல்மிங் ஆகிறான், ஹாப்பி ஆகிறான். ஸோ பிக்கு அப்புறம் சி வரும். அண்ட் தென் வந்து சிக்கு அப்புறம் தான் ஏ வரும். இந்த மாதிரி தான். தென் வந்து டி, பட் ஹி வெல் நியூ ஹிஸ் பேரண்ட்ஸ் வுட் நெவர் blah blah. ஸோ இது வந்து நம்ம நமக்கே தெரியும். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு அப்புறம் பட் யூஸ் பண்ணா அடுத்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ இதுல பாசிட்டிவ் சென்டென்ஸ்ன்றது த ஹி வாஸ் பொசஸ்டு பை அன் ஓவர்வெல்மிங் டிசைர்ஸ் டு பொசஸ் தெம் ஆல். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு டி வரும். ஸோ இது படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜம்பிள் சென்டென்ஸ் பி, சி, ஏ, டி வரும். ஸோ இந்த மாதிரி தான் லாஜிக்கல் திங்கிங். ஒரு மேன்ட்ட பலூன் இருக்கு, அதை ஒரு சைல்டு வந்து அதை பார்த்து ஒரு க்ளோரி ஆகிறான். அவனுக்கு வந்து அது எல்லாமே வேணுன்ற ஒரு ஓவர்வெல்மிங் டிசைர் இருக்கு. ஆனா அவனுக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பா அதை வாங்கி தர மாட்டாங்க. ஸோ இதுதான் லாஜிக்கல் திங்கிங். சில டாபிக்ஸ் வந்து இப்போ சயின்ஸ் சம்மந்தமா வருது அப்படின்னா அது கொஞ்சம் வேகா போகும். ஏன்னா எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லாம இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் திங்கிங் நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கும்போது ஒரு லாஜிக் வந்து நமக்கே கிடைக்கும். ஆர் இந்த மாதிரி கனெக்டிவ் வேர்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த வேர்டு வந்து ஸ்டார்டிங் வராது, இந்த வேர்டு வந்துச்சுன்னா இப்படி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் வரும், பட் வந்து அந்த மாதிரி இதோ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம பேசிக் ரூல்ஸும் ப்ளஸ் வந்து லாஜிக்கையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். எதுவுமே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கா வந்து ஆம், தெரியும் எந்த வேர்ட்ஸ் வந்தா எந்த மாதிரி வேர்ட் வரும் அப்படின்றது. அண்ட் தென் சினானம்ஸ், ஆண்டனம்ஸ் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வந்து சினானம்ஸ், ஆண்டனம்ஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் எடுத்தாலும் பத்தாது. எவ்வளோ புக்கு, சில பேர் பிளாக் புக்குன்னு ஒன்று இருக்குது, அதில் படிப்பாங்க. அதில் படிக்கிறதுக்குள்ளே நம்ம எக்ஸாம் முடிந்து அடுத்த எக்ஸாமே வந்துடும். ஸோ வந்து என்ன கேட்டால் சினானம்ஸ், ஆண்டனம்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கறது தான் பெட்டர் சினானம்ஸ், ஆண்டனம்ஸ்க்கு. சினானம்ஸ், ஆண்டனம்ஸ்க்கு இன்னொரு ஐடியா என்னன்னா, மேக்ஸிமம் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸோ 2 ஆப்ஷன்ல தான் நம்ம இதுவா அதுவான்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எலிமினேட் பண்ணி பண்றதும் வந்து ஒரு பெட்டரானது. லைக் சினானம்ஸுக்கு வந்து 2 நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஒரு பாசிட்டிவ் வேர்டு கொடுத்துட்டு 2 நெகட்டிவ் வேர்டு வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணி இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ லெஸ்ன்னு வந்து சஃபிக்ஸ் ஆகிற வேர்டு வந்து மோஸ்ட்லி நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கும். இப்போ சினானிம்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் வேர்ட் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இத வந்து நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். இந்த மாரி எலிமினேட் பண்ணி பண்றதும் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஒரு சஜஷன் தான். நீங்க எல்லாமே வந்து நீங்க மார்க் டெஸ்ட்லயோ, இல்ல டாபிக் டெஸ்ட்லயோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க எக்ஸாம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து எக்ஸாம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா, அங்க போய் வந்து நமக்கே ஒரு ஃபியர் ஆயிரும். ஸோ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெறைய குவிஸு, நெறைய வேர்ட்ஸ்லாம் நீங்க க்ளோஸ் டெஸ்ட்லயோ, இல்ல ரீடிங் பேசேஜ்லயோ அந்த மாரி படிக்கிறதுலயே வந்து ஏதாவது புது வேர்டா இருந்துச்சு, இதுல வந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் கேட்கலாம் அப்படின்றத மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெறைய குவிஸ் அட்டெண்ட் பண்ண நமக்கு ப்ரீவியஸ் இயர் குவிஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுலயே நமக்கு வந்து தெரிஞ்சிரும். மோஸ்ட்லி ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் நெறைய வந்துகிட்டு இருக்கு. அண்ட் தென் ஃபைனலி க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட் வந்து இதுவும் எஸ்எஸ்சியில் 15 to 20 மார்க்ஸ் வரும். செட் ஆஃப் 5 கொஷின்ஸ் வரும், ஆர் 10 கொஷின்ஸ் வந்துடும். இது வந்து க்ளோஸ் டெஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான். நமக்கு ஒன்று கிராமராக இருக்கலாம், இல்லை வொக்காபுலரியாக இருக்கலாம், ஆர் எனி அதர். மோஸ்ட்லி இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வரும். இதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டுலாம் நம்ம ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. ஈஸி டு மாடரேட் அவ்வளோதான்.
மாடரேட்டாக கொடுப்பாங்களே தவிர ரொம்ப நமக்கு தெரியாத இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தெரியாதது வந்தாலும் நமக்கு வந்து ஒக்காபுலரியில இருந்து தான் வரலாமே தவிர கிராமர் வந்து நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். கிராமர்ல இருந்து கொஷின் வந்துருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் வந்து ரீட் பண்ணி பாருங்க. இதுக்கும் நான் சொல்ற மாதிரி ஒரு பேசேஜ் 5 செட் ஆஃப் கொஷின் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், ஒரு கொஷினுக்கு 1 மினிட். அந்த 5 மினிட்ஸ்லயே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசேஜை படிச்சு பாருங்க. ஃபுல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து படிங்க. படிக்கும் போதே அந்த ஆப்ஷன் எதுவும் பார்க்காம டேஷ்க்கு அந்த பிளாங்க்குக்கு வந்து என்ன வேர்டு வரும் அப்படின்னு நீங்களா ஒரு அசம்ஷன்ல போடுங்க. அது ஆப்ஷன்ல இருக்கு இல்ல கரெக்டோ தப்போ நீங்களா ஒரு அசம்ஷன்ல ஒரு வேர்டை போடுங்க. மோஸ்ட்லி அது வந்து நீங்க ஏதோ ஒரு இடத்துல படிச்ச அந்த கனெக்டட் வேர்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். 1 ஆர் 2 கொஸ்டினாவது வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேர்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். நீங்க படிச்சதுல இருந்தோ வரும். ஸோ கிராமர் வந்து வொக்காபுலரி கஷ்டமா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராமர்ல தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிராமர் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் தான். ஸோ அதை வந்து நம்ம வெல்வெர்ஸாக இருக்கணும் கிராமர் ரூல்ஸில். இதுவும் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நமக்கு வந்து பெட்டர். எல்லா டாப்பிக்குமே ஒரு சின்ன டாபிக், ஒரு சினானிம்ஸ் ஆண்டனம்ஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய டாபிக் எவ்வளோ டஃப்பான டாப்பிக்காக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 10க்கு வந்து 2 மார்க் தான் வருது, 3 மார்க் தான் வருது, வரட்டும். மீதி இருக்கிற தப்பான கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. எங்க மிஸ்டேக் பண்றோம், என்ன நம்ம வீக்னஸா இருக்கும்ட்டு அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. க்ளோஸ் டெஸ்ட் வந்து இது சிஹெச்எஸ்எல் இந்த வருஷம் நடந்த ஒரு கொஷின். இது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க பேசேஜ் ரீட் பண்ணி பாருங்க. வாட் ஆர் த ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஸ்பேஸ் டிராவல் இன் த லாங் டேர்ம். இங்க ஃபர்ஸ்ட் டேஷ் வந்திருக்கு. இந்த இதை வந்து சரி டேஷ் விட்டுருங்க. வில் ஹியூமன்ஸ் கோ ஆஃப்டர் தே ஹேவ் எக்ஸ்ப்ளோர்டு அவர் சோலார் சிஸ்டம். இங்க கொஷின் மார்க் வந்திருக்கு. வில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கொஷின் மார்க் வந்தாலே நமக்கு ஒரு பேசிக் கிராமர் ரூல் WH கொஷின் மேபி வரலாம். ஸோ வேர் வில் ஆர் வென் வில் ஹியூமன்ஸ் கோ ஆஃப்டர் தே ஹேவ் எக்ஸ்ப்ளோர்டு. வென் வில் வராது, தே ஹேவ் கோ ஆஃப்டர் அதுக்கப்புறம் போவாங்க அப்படின்ற. ஸோ வேர் மேபி வரலாம். ஸோ நம்ம அதை வச்சுக்குவோம். இந்த மாதிரி படிச்சுட்டு அடுத்ததை படிங்க. இட் இஸ் செட் தட் ஸ்டார் ட்ரெக் குட் ஹோல்டு த டேஷ் டு த கொஷின்ஸ். டு த கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுனாலே ஹோல்டு த ஆன்சர். அந்த மாதிரி நம்ம நம்ம அசம்ஷன் தான். ஸோ இது நம்ம ஆப்ஷன் ஒன்றும் பார்க்கல, நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். அதாவது லாஜிக்கல் திங்கிங் இங்கேயும் வந்து அப்ளை பண்ணணும். இட் இஸ் ப்ரெடிக்டட் தட் டிராவல் டு அதர் கேலக்சிஸ் ஒன்லி பி பாசிபிள் இன் ஹியூஜ் ஸ்டார்ஷிப்ஸ். இது நம்ம அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. நீங்க எங்கேயோ ஒன்று படிச்ச விஷயம். ஸோ உங்களுக்கு நீங்க படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கா வந்து அந்த வேர்டு வந்து வந்துடும். ஒன்லி பி பாசிபிள். Then these will wander through space for hundreds or even thousands of years. Each of them will carry a large human dash. ஹியூமன் இங்க வந்து வெர்பு வர சான்ஸ் இல்லை. ஸோ வொக்காபுலரி ஏதாவது வரும் ஹியூமன். அடுத்து ஆப்ஷன்ல என்ன மாதிரி ஹியூமன், அதுல இருந்து ஹியூமன் பாப்புலேஷன், ஹியூமன் மாசஸ், இந்த மாதிரி என்ன வருதோ அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ சம் ஆஃப் தீஸ் பீப்புள் வில் டேக் ஓவர் எ சூட்டபிள் நியூ பிளானட் அண்ட் செட்டில் டவுன் தேர். திஸ் சர்ச் ஃபார் நியூ planets to settle in will continue until life on planet Earth could be just a dash memory. இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். தென் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி வேர். ஏன்னா அங்கே கொஷின் மார்க் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் மார்க் இருக்கு, இதுக்கு அப்புறம் ஒரு கொஷின் மார்க் இருக்கு. ஸோ வந்து முன்னாடி இருக்கிற கொஷின் மார்க்கோட ஸ்டார்டிங் பாருங்க. வாட் ஆர் அங்கே WH கொஷின். ஸோ சேம் லாஜிக் நம்ம வேர் வில் WH கொஷின். அண்ட் தென் செகண்டுக்கு ஆன்சர்ஸ் டு த கொஷின்ஸ். ஹோல்ட் த ஆன்சர்ஸ் டு த கொஷின். சிம்பிள் லாஜிக்ஸ் தான். And then it is predicted that travel to other galaxies only be possible. இது நம்ம எங்கேயோ ஒன்று படிச்சிருப்போம். அது வந்து நம்ம அது அந்த சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணும்போதே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேர்டு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷனை பார்க்கும்போது அந்த வேர்டு இருக்கும்போது இதுக்கு தான் உங்களை வந்து பேசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட் ஆப்ஷன் எதுவும் பார்க்காம ஒரு வாட்டி படிக்க சொல்றது. அண்ட் தென் ஹியூமன் பாப்புலேஷன். நான் இதுக்கு ஆப்ஷன் எதுவும் எடுக்கல, ஆன்சர் மட்டும் பண்ணியிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மெத்தடை வந்து நீங்க வேற ஏதாவது க்ளோஸ் டெஸ்ட் எடுத்து ப்ரீவியஸ் இயர் அது இந்த வருஷம் நடந்த CHSL, CPO, MTS அந்த மாதிரி கொஷின்ல எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி அவ்வளோதான். ஸோ இந்த டாபிக் தான் வந்து இதுதான் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான வீடியோ தான் இது. கிராமருக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிராமருக்கும் ஒன் டே ஐ வில் மேக் அன் வீடியோ. அண்ட் லாஸ்ட்டாக இது எப்பவும் சொல்கிறது தான்,
திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு டாபிக்குக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ க்ளோஸ் டெஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். ஸோ வந்து ரீடிங் பேசேஜுக்கும் 5 நிமிஷம் தான். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் அ ஸ்பெண்ட் பண்ணி ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ எவ்வளோ படிக்கிறீங்களோ, அவ்வளோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. கிராமர் ரூல்ஸ வந்து ரெகுலரா ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா கிராமர் ரூல்ஸ்ங்கிறது 120 கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு பவுண்டட் ரூல்ஸ் தான். ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்லாம் எல்லாருமே ஸ்கோர் பண்ற ஏரியா. அதுல நம்ம விட்டுறக்கூடாது. திரும்ப திரும்ப ஒரு ஒரு டாபிக்கும் இண்டிவிஜுவலா ஒண்ணொண்ணுக்கும் இம்பார்ட்டன்ட் குடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆ ம் அவ்வளோதான் இந்த வீடியோல. நெக்ஸ்ட் வீடியோ என்ன எந்த டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஐ வில் மேக் அன் வீடியோ அபௌட் திஸ் அண்ட் தேங்க் யூ.